மானிடனாய் அவதரித்தால் அவனுக்கு மரணம் என்ற விதி விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமா, இந்த கீதா உபதேசத்துல ஸ்ரீ பகவானாகப்பட்டவர் அர்ஜுனுக்கு கீத உபதேசம் பண்ணவாரு. எங்க பக்கம் பார்த்தாலும் எங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தமாவான் தெரியுது மாமா. அர்ஜுன் கேக்குறாரு கிருஷ்ணகிட்ட, இந்த பக்கம் பார்த்தாலும் அண்ணன் தம்பியாவே இந்த குருசத்திர பீடத்துல என்னால் சண்டை செய்ய முடியாது, காண்டிபத்தை எடுத்து சண்டை செய்ய முடியாது. எந்த பக்கம் திறமனாலும் அங்கு எங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக எங்க பார்த்தாலும் அண்ணன் தம்பி சொந்த பந்தமாக தெரியுறாங்க. எப்படி நான் போர் புரிய முடியும்? தாத்தா பேஸ்வர், குரு தோணர், திருதராஷ்டர், அஸ்வத்ராமர், எத்தனையோ பேர் எல்லாம் இருக்கிறாங்க. மன்னாதி மன்னர்களும் மகிடமொழி சூழ்ந்த வெளிகள் ராஜாதி ராஜனும் இருக்கிறாங்க. அவங்களோட நான் போர் புரிய முடியாது, எனக்கு பயமாக இருக்கு, தயக்கமாக இருக்குது. முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த பகவான் ஆகப்பட்டவர் கீதையை உபதேசம் பண்றாரு. ஆமா, என்ன அர்ஜுனா, ஒரு மனிதன் மண்ணிலேயே மானிடனாய் அவதரித்தால் அவனுக்கு மரணம் என்ற விதி விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதி இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க இயலாது. யாராலும் தடுக்க இயலாது. ஆமா, இந்த விதி வந்துட்டா யாராலும் முடியாது. ஆமா, அது போல ஒரு பறவையாகப்பட்டவர், பறவையாகப்பட்டது மரத்துல சத்தம் போட்டு இருக்குது. ஒரு ராஜாவும் மந்திரியும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நயன பாசி எல்லாம் அந்த மந்திரிக்கு தெரியும். ஆமா ஆமா, மந்திரி யாரு? இந்த மரத்துல ஒரு சத்தம் போட்டு இருக்குதுல்ல, அதிகமா சத்தம் போட்டுட்டே இருக்குது ஒரு குருவி. ஆமா, இது என்னன்னு தெரியல. இந்த நயன பாசம் உனக்கு தான் தெரியும். நம்ம எங்கேயோ ஒரு போறோம், வீட்டுல கூட இருந்தாலும் பள்ளி சத்தம் அதிகமா வரும், காக்கா சத்தம் கேட்கும். ஒரு ஏதாவது சகனம் பண்ணா குருவி சத்தங்க, குருவி அடிச்சுட்டே இருக்கும். நமக்கே ஒரு மனசுல ஒரு அரங்கலப்பா இருக்கும். அதே போல அந்த ராஜாவும் மந்திரியும் போயிட்டு இருக்கிற போது குருவி சத்தம் கேட்டத உடனே என்ன சத்தம் இருக்குது ஒன்னும் புரியல. காட்டுக்கு நம்ம 2 பேரும் வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம், நீங்க சொல்லு அப்படின்னு மந்திரி கேட்கிற போது மந்திரி சொல்றாரு, இன்னைக்கு ஒரு மரணம் நடக்கிறது. இன்னைக்கு மரணம் நடக்குது. அதனால அது சொல்லுது. மரணம்னா ஒருத்தர் பில்லு அறுக்கிறதுக்கு போறாரு, கையில அருவாள் எடுத்துக்கிட்டு இவர் இருந்து விடுவார் என்று ஒரு சகனம் சொல்கிறது. ஒருத்தர் இறந்து விடுவாருன்னு சகனம் சொல்லுது. ஆமா, அந்த பச்சை பறவை, அந்த பச்சை பறவை பேசுறது ஒரு காது கேக்குது. ஒரு விவசாயி அருவாள் எடுத்துக்கிட்டு போறாரு பிள்ளை இருக்கிறதுக்கு, இவரு இறந்துடுவார் அப்படின்னு சொல்லுது. அந்த விவசாயி என்ன பண்றாரு, பிள்ளை இருக்கிறது போறதுக்கு முன்னாடி பெரியவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் பெரியவங்க ஆச்சரியமா இருக்கணுமா, என்ன இருந்தாலும் பெரியனோட கால் விழுந்து கும்பிட்டு எங்க போறதாலும் போயிட்டு வரணும் சந்தோஷமா அவள் மன மகிழ்ச்சியோடு அனுப்பினா நிச்சயமா போய் வெற்றி அந்த காரியமாகப்பட்ட ஜெயம் பெறும். ஆமா, அதே போல அந்த விவசாயி ஆகப்பட்டவர் போய் அந்த பெரியவருடைய காலில் வணங்கி கும்பிட்டு நான் போய் பிள்ளை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போற வழிதான் இந்த நடந்துட்டு இருக்குது. இந்த பறவை சொல்றதை கேட்டு மந்திரி அரசனுக்கு சொல்றாரு, இந்த விவசாயி இருந்து விடுவா அப்படின்னு. அங்க போய் விவசாயி அறுத்து பில்லெல்லாம் கட்டுறாரு, எடுத்து தலைமையில சேமையை துவக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வந்துச்சு அப்புறம் அரசனுக்கு போவோம். மந்திரி முன்ன என்ன சொன்ன, இந்த விவசாயி பிள்ளை இருக்க போகும்போது இறந்து விடுமான்னு குருவி சகுனம் சொன்னது சொன்னல, அது ஒரு சகுனமா சொல்லலாமா? நீ ஒரு மந்திரி தானே, ஆமா உன் வேலையை ராஜினாமா செய்து நீ போயிட்டாரு அப்படின்ற போது அந்த மந்திரி என்ன பண்றாரு, விவசாயி தலை மேல பிள்ளை எடுத்துட்டு போறது, தலைமையில இருக்கிற பிள்ளை கீழே போடு போட்ட உடனே அது எல்லாமே பாக்குறாங்க. அந்த பில்லுல ஒரு பாம்பாகப்பட்டது இருக்குது. பாம்பு செத்து இருக்குது. ஆமா, 2 துண்டா. ஆமா, இவர் அறுக்க போனார்ல, அறுக்கிற போது அந்த அருவாள்ல அறுக்கிற போது பாம்பு 2 போச்சு, செத்து போச்சு. அது காரணம் என்னன்னா, இங்க ஏற்கனவே ஒருத்தர் கட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார்ல, அவருடைய புண்ணியம். ஆமா, அவருடைய புண்ணியம். ஆமா, பெரியவங்க வாக்கு, பெரியவன் வாக்கு. அதை போல இந்த பகவான் ஆகப்பட்டவர் நான் கீதா உபதேசம் சொல்கின்றேன். என் பேச்சு கேள், நிச்சயமாக நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடப்பது நன்மைக்கு, நன்மைக்கு. ஆமா, அதே போல் ஒரு தாய் தந்தைக்கு மகனாகவோ மகளாகவோ பிறக்கும் என்ற ஒரு முறைதான் பிறக்கிறோம். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்குது, யாருக்குமே தெரியாது. இந்த இருக்கிற நேரத்துல
இருக்கிற நேரத்துல தன் இறந்த தாய் தந்தைக்கு அனைத்து விதமான ஈம சடங்குகளும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க சொர்க்க பதிவோட நோக்கத்தோடு அவங்களுக்காக நடத்தக்கூடிய நாடகம் தான் பாண்டவர் சொர்க்கம் பகவான் வைகுந்தம். ஸ்ரீமந்த நாராயணன் இன்னைக்கு வைகுந்த போறாரு. இந்த யுகத்தை 4 பிரிவா பிரிச்சுட்டாரு. இந்த யுகத்தை 4 பிரிவு. ஆமா, பஞ்சாயங்கத்துல கூட நம்ம போய் பார்த்தோம்னா இந்த யுகத்தை பகவான் எத்தனை வருஷம் பிரிச்சிருக்காருன்னா தனித்தனியே போட்டிருப்பாங்க. 4 யுகம். கலியுகம் ஒரு இந்த கலியுகத்தை 4,32,000 வருஷம் பிரிச்சிருக்கிறாரா பஞ்சாயத்துல. ஆமா, எத்தனை வருஷம்? 4,32,000 வருஷம். ஃபர்ஸ்ட் யுகம் கிரேத யுகத்துல 17,28,000 வருஷம். இதெல்லாம் பகவான் விஷ்ணு அவதாரம். திரேதாவத்தை 17,27,000, அதாவது 12,96,000 வருஷம். ஆமா, ஃபர்ஸ்ட் வருஷம் முதல் யுகம் 17,28,000 வருஷமும் பின்னால, அதாவது அதுக்கு பின்னால திரேதா வருஷம் 12,96,000 வருஷமும் துவாபர யுகத்தை மகாபாரதம் நடந்துச்சுல்ல, இந்த மகாபாரதத்தை நடந்த யுகத்தை 8,64,000 வருஷமும் இந்த கலியுகத்தை 4,32,000 வருஷம் பிரிச்சாங்க. அப்படி பிரிச்சு இது கலியுகம். ஆமா, அதனால அம்மாவுக்காக நடத்தக்கூடிய நாடகம் பகவான் வைகுந்தம். அந்த பகவானே வைகுந்தம் போற நாடகத்தை ஒரு சிறப்பான நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. பார்க்காதெல்லாம் பார்க்கலாமா பலங்கொண்ட ராமாயணத்துல, கேட்காதெல்லாம் கேட்கலாமா கீதையுள்ள கீர்த்தி பெற்ற மகாபாரத கதையில. ஆமா, அதனால் இந்த நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நாடக கலைஞர்களும் நாடக ஆசிரியர்களும் அவற்று பேர் இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடையில் தெய்வீக சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அனைவற்று குடும்பம் அள்ளிகளை இழுத்து அருகு போல் வேறு உண்டு எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி அந்த கடவுளுடைய ஆண்டவருடைய ஆசி பெற்று என்று சுகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யாருக்கு நாடகம் அம்மா வகை பச்சம்மாவா அஸ்தமாயத்தை கொடுத்த லட்சைக்கு வேண்ட ராமோஜயம் இருந்த போதும், அதாவது பள்ளிப்பட்டியை சேர்ந்த
அதாவது தலைவர் ஐயா அவர்கள் அதாவது பஞ்சாயத்து தலைவர் தனபால் ஐயா. ஆமா ஆமா. அதாவது முறை கோடி மன்னவன் செங்கோலன்மை செய்யின் உரை கோடி ஒல்லாத வானம் பயல். ஒரு அரசன் நாட்டுல எப்படி ஆட்சி செய்கின்றாரோ அதே போலதான் மலை மாறி பொய்யுமா. அதே போல நீதி நேர்மை தவறாம. ஆமா அதான் ஒரு அதாவது ஒரு லட்சணம் வேணும். ஒரு நீ கோமாளி வேஷம் போடுறன்னா மண்டையில எழுதணும், அதெல்லாம் அறிவு திறமையா நடத்திக்கணும். தேவையான கூத்துக்கு தேவையை வச்சுக்கணும், தேவையில்லாத கூத்துக்கு தேவையை வச்சுக்கலாம். நாமளும் எத்தனை கூத்துக்கு போயிருக்கிறோம், இந்த பக்கமும் வந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். இப்படி ஒரு அமைதியான இடத்தை பார்த்திருக்கிறியா? இல்ல முந்தா நாளா ஊராது அவ்வா ஓடு ஓடு சத்தம் உண்மையா தான் சொல்றேன். என்னைக்குன்னா ஓடு சத்தம் பாக்குறேன், ஊராது வாயில போட்டுனேன் சத்தமா கம்முன்னு இருங்கடா கம்முனு. எனக்கு எக்கச்சக்கமான கோவம் வந்துருச்சு, மேர்னு கோவம். கம்முன்னு இருக்கடா, எங்க தலைவர் வந்து குனிந்தா அப்படி கோவிந்தராஜா கோவிந்தா தலைவர் அண்ணா ஏடா அப்படி ஊரா என்ன இது உன் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இப்படி சத்தம் வருமா? நீயே முன்ன ஓடு ஓடுன்னு சத்த போற, அப்புறமா பின்னாடி நான் கொடுத்துமாண்ணா அப்புறமா தான் சத்த கப்புனாச்சு. அத மாதிரி ஒரு நாட்டுக்கு அரசன் மன்னன்னா அறநெறி தவறாத நீதி நெறியா ஆட்சி புரிஞ்சா மட்டும்தான் மழை பெய்யும், நல்லா இருக்கும். மாத்தி மாத்தி விட்டா இப்படிதான். இந்த வாட்டி குழாய்கள் தான் தண்ணியில போகுது. எங்க மழை பெய்ஞ்சா இன்னைக்கு 3 மாசம் ஆகுது. நெல் பயிர் நாத்து விடுறதுல குழாய் மூடின்னு போகும். வரும் வரும் வரும். யாரும் யாரு மேல குறை சொல்லக்கூடாது. இல்லாத மன்னர் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. இப்ப 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அதாவது 100 பேரும் 100 பேருக்கு நல்லவங்களா இருக்க முடியாது, கெட்டவங்களா இருக்க முடியாது. ஆமா எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்களா இருக்க முடியாது. ஆமா யாரும் யாரும் குறையே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுக்கு தான். இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? பேர் என்ன? ஒவ்வொன்னா சொல்லு. அம்மா எப்படி இப்ப ஏதாவது உனக்கு புரியுதா? ஒன்னும் புரியல. அந்த படம் தெரியல, அன்னைக்கு பார்த்தோம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. என்ன எங்க பொது நாய் நீலாம் குறுக்க வரக்கூடாது. அந்த படம் மத்தால சத்தம், அந்த படம் குழந்தை சத்தம் ஒண்ணுமும் தெரியல. இப்ப சத்தம் இல்லாத இருக்கும்போது மத்தால சொன்ன தெரியுங்களா? அதான் சொல்றேன் என்னங்கிற. பரவாயில்ல, நீ ஒரு ஆள் தான்ப்பா வேஷத்தை தந்த மாதிரி நடந்துக்கிற. ஆமா வேஷக்காரன். ஆமா ஆமா. மத்தவங்க எல்லாம் ஆளுங்களே சரி நல்லா படுத்து தூங்குறாங்க. தூங்குறது இல்ல, அதாவது ஒரு பெண் வேஷம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த பெண் வேஷம் என்ன வேஷம் போட்டிருக்கிறாங்க. ஏன் தப்பா என்கிட்ட பேசலன்னு இப்பதான் புரியுது. வேஷத்துக்கு அந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் ஏவல். ஆமா
நிறைய படிச்சிருப்பாட்டிருக்குது. படிச்சவரு இல்ல குடிச்சவரு இல்ல, படிச்சிருந்தா என்னத்துக்கு புண்டைக்கு இந்த வேச்சும் போடுறேன். நான்லாம் கர்ணனா கூட போட்டிருப்பேன். போடு கல்லு வேச்சம்பா, கர்ண வேச்சம் போடுவேன், துரியோதன வேச்சம், வேணு வேச்சம் கூட போடுவேன். படிக்கலையே. படிச்சிருந்தா நான் தெரியும், நீ படிக்கலன்னு தெரியும். வீட்டுல அடிக்கடி அதுக்குதான் சண்டை வருது. அது போன் பண்ணி சொல்லிட்டாளா? எதுக்கு நீ சண்டை எதுக்கு அடிச்சுட்டு வந்த வீட்டுல? எதுக்கா பாரு, 6:30க்கு தான் போன் பண்ணாங்க. வாத்தியார் மன்னாத வாத்தியார் போன் பண்ணாரு. ஆட்டத்துக்கு போறேன்னு. ஏடா தேவடியா பையா, என்ன என்ன முந்தா நாள் தானே கூத்துல காலை பிடிச்சிருக்கு, கால் பேசிட்டு இருக்குது, ஒழுங்கா ஆட முடியாது. கூத்துக்கு போன் பண்ண உடனே போறியா அப்படின்னு கேட்டால. எங்க அண்ணன் வர இப்படியே தான் ஊட, அந்த வீடு எங்களுக்கு, இந்த வீடு எங்க அண்ணாவங்களுக்கு. இவ பேச்சுறது எங்க அண்ணன் அப்படி சைடுல இருந்து ஓரமா சோத்து குட்டு வரணும் இப்படி பாக்குறான். நான் இதை எங்க அண்ணனை பாக்கல. சரி எப்படி கூத்து போகணும், 6:30 வச்சு போகணும் தோறுமா, சின்னவத்துல போறோங்கிறாங்களா அப்படின்னு பொட்டே தூக்கிட்டு போயிட்டு வர பிள்ளை. நான் எப்பயுமே பொம்மல் கட்டி சொல்ல அதெல்லாம் வெளியில போக பொட்டை தூக்கிட்டு போயிட்டு வர பிள்ளைங்கிறான். போடா தேவடியா பையா என்ன. எங்க அண்ணா அப்போ இந்த குட்டுவாரம் பாரு இப்படி இருந்துட்டு இப்படி பார்த்தானே, தேவடியா பையனதான் எங்க அம்மால பேச்சதும் உங்க அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. சிவக்குன்னு வந்து அப்பனால பேச்சாத இருப்பாங்க, இப்படி வந்து நின்னுக்கிட்டா அப்படி. என்னடா இது ஒவ்வொருமா போச்சு, நம்ம சொல்லாதும் போக முடியல, சொன்னாலும் இப்படி பேசுறா. இன்னைக்கு 15 நாளா கூத்தாடிக்கிட்டு இருக்கிறது, 2 நாள் லீவு, உடம்பு சரியில்லை, அப்படி கம்முன்னு படுத்துட்டா, அந்த வேலை செய்யல. அப்புறமா சரி இவங்க போன் ஒட்டி தூக்கிட்டு போயிட்டு வர பிள்ளைங்கன்னா மறுபடியும் போடா தேவையா பையனா பாரு. என்ன பண்ண எங்க தாத்தா நான் சாவி இப்படி இருந்துட்டு பாரு இப்படி எடுத்துக்கிட்டேன். அப்ப எங்க அண்ணன் சிரிக்கிறான், இன்னைக்குதான் இவளுக்கு உத கட்ட வேணாட்டனுக்கு அப்படின்ட்டு. சரி இப்படியே இருந்தேன், போயிட்டு வரோம் பிள்ளைங்கிறேன். போடா தேவடிய போய் என்ன கை நட்டான் பாரு, ஓங்கி இப்படி அடிச்சு அந்த கை புடக்கணும் பண்ணி போய். சரி சொன்னா புழுல அப்படியே அப்படித்தான் பேசுறா. பொட்டிய தூக்கிட்டு போயிட்டு வர பிள்ளைங்கிறான். இந்த கையை போடா தேவடியா பையன். அப்புறமா ஓங்கி விட்டோம், இந்த கையும் பட்டன் ஒழிஞ்சு போச்சு. சரி உப்பு நாளி புத்தி வந்திருக்கோம். அப்பங்க அண்ணன் இப்படி கை தட்டிக்கின்னு சிரிக்கிறான். அப்புறமா என்னடா கூத்துக்கு போறதா ஒன்னா நாளைக்கு போய் குதிக்கணுமே, வேற கூத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அராஜகமான கூத்து வச்சு ஆட முடியாத. சரி இவங்க போன் பண்ணிட்டு பொட்டு தூக்கிட்டு போயிட்டு வர பிள்ளைங்கிறான். போடா தேவடியா பையன் இந்த காலை தூக்குறான். வாங்கி இப்படி அடிச்சு இந்த காலை படக்க நிக்கிச்சு. ஒரு காலில நிக்க முடியல, சிவுக்குன்னு பாரு இப்படி குந்திக்கிட்டால குந்திக்கிட்டா. சரி உப்பு நாளி புத்தி வந்திருக்கும், 3 நாளைக்கு போய் நல்லா மீட்ல கட்டு போட்டுக்கலாம், 2 கை ஒரு காலு நல்லா மீட்ல நாளைக்கு கட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பொட்டி தூக்கிட்டு போயிட்டு வர பிள்ளைங்கிற. போடா தேவடியா பையன் வரல, சிம் வரல, புழுலும் வரல. வாங்கி இப்படி அடிச்சு மாரு இந்த காலம் ஒடிஞ்சு போச்சு. என்னன்னு சொன்னா புழுல. அப்புறமா போயிட்டு வர பிள்ளைங்கிறான். போடா தேவடியா இப்படிங்கிறால சாமி, இன்னைக்கு 8 நாளா கூத்துக்கு போயிட்டு இந்த வேலை செய்யல, டெய்லி கூத்துக்கு போறது வந்து படுத்து தூங்குறது அப்படின்னு பொட்டி தூக்கி வச்சுட்டு போய் எஞ்சிட்டு அப்புறமா பிடிச்ச ஒரு 3 வாட்டி விட்டு போ விட்டு போ விட்டு போ அப்புறமா விட்டு வந்தேன். உன்னெல்லாம் யாரு கூப்பிட்டாங்க கூத்துக்கு? நான் போன் பண்ணா உடனே வந்துருவேன். கூட பேசி பேசி நான் எங்க விட்டேன்னே தெரியல. நாம அதில் தான் விட்டு நான் அன்னைக்கு மாத்தி விட்டு தான் சண்டைக்கு வந்துட்டிய. நான் சொல்றதுல நீ எனக்கு முழுக்க செய்யாத, சுடுகாட்டுக்கு போவாத. அதாவது பாஞ்சால நாட்டை ஜெகதோட பரிபாலம் செய்து வரக்கூடிய செய்து வந்த ஆமா மன்னன் துருபதன். துருபத மன்னன். ஆமா சரி. என் தந்தையாரு இப்ப இருக்கிறாங்கன்னு இல்ல, இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? செய்து வருகிறார் இல்ல, செய்து வந்த பாஞ்சால நாட்டை ஜெகதோடு பரிபாலம் செய்து வந்த. ஆமா அவர் இறந்துட்டாரு, யாரும் இல்ல. ஆமா ஆமா இது அதாவது மகாபாரத கடைசி அத்தியாயம். அதனால நிறைய பாண்ட குலத்துல யாரும் இல்ல, நிறைய இதெல்லாம் யாருமே வேத குலத்துல யாருமே கிடையாது. ஆமா அதனால் பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய
ஆமா பொறக்கல. ஆமா பொறக்கல அமைஞ்சிங்க. ஆமா நான் வந்து அக்கினியில் பிறந்த உக்கிர வீர சக்தி என்னோடு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு வில்லும் சொல்லும் பிறந்தது. அப்பா அப்படி பிறந்து நான் யாரே மாலையிட்டு என்ன விளைக்காத வில்வளைத்து இந்த வந்தியால யாரு மாலையிட்டார்? வேந்தர் மாலையிட்டார். அவர் யார் தெரியுமா? யார் சொல்லு. அம்மா குருநாத குருகுலம்மா நடப்பிறந்த நாயகனாய ஆனால் அழக மன்னன் அர்ஜுன மகாராஜர் நடுவுல பிறந்தாரு. நானும் அப்படி பிறந்ததான். அவர் அழகு எப்படி எப்பேற்பட்ட அவர் குளம் என்ன குளம் இது மட்டும் சொல்லுவாங்க. நாம அவங்களாம் நீட்டா போன நேரம் முதுகலை மச்சராக விளங்கவே அவரை கண்டு முறையெல்லாம் மாதரெல்லாம் வாடவே தோளிலே துளசி மாலை துண்ணவே அவரை கண்டு துயராத மன்னர் எல்லாம் கலங்கவே அந்த வில்லெடுத்து நிக்க காண்டிபன அர்ஜுனனை கண்டா எத்தனையோ பேர் மன்னர் எல்லாம் நடுங்குவாங்களாம். ஆமா அடுத்த நாட்டு அரசர் கூட அவரை கண்டு நடுங்குவார்களாம். ஆமா முறையில்லாத அதாவது மங்கையர்கள் கூட அவரை கண்டா பேர் புருஷப்பட்ட புருஷன் நமக்கு அமைஞ்சிருந்த ஆயிருக்குமே அப்ப நினைப்பாங்களாம். அந்த ஆளை கண்டு என்ன கண்டு கூட எங்க சித்தம்பட்டு புள்ள அப்படிதான் ஒரு நாள் அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. அழக பார்த்து மூணு அழகு கண்டு அத்தனை பேரும் இருப்பாங்க. மூணு பிள்ளைங்களும் ஆச்சுட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும் தான் காட்டினேன். நாங்க ரெண்டாலும் குட்டி மேய்ச்சிக்கிட்டு போங்க. சரி அண்ணா அண்ணா காட்டு அண்ணா காட்டுன்னு ஒரு வாரம் கேட்டுச்சு. அப்புறமா அந்த புள்ளைய அப்படி நிக்க வச்சுட்டு இந்த பரம் குண்டு மலர்ந்துட்டு கோமலத்தை கழட்டி விட்டு காட்டினேன். வீச்சுன்னு கத்துச்சு. 3 குட்டி வெட்டி அந்த பிள்ளை பள்ளிகளையும் செத்தே போச்சு. பேர் விட்ட அழகா இருந்தாலே ஆமா அவருக்கு என்ன அழகு அவருக்கு உள்ள காலில் மைய மானுக்கு பாதத்தில் செந்தாமரை கணுக்காலில் கொடுத்து முழுகாலில் முத்து மானுக்கு இடுப்பில் ஒட்டிவானு தொப்பில் அம்மத்த கலசம் மார்பில் கவசம் முதுகில் மத்த ரேகம் கரத்தல் தோல் புஜம் கழுத்தில் சிவன் மாலை மற்றும் உத்திராட்சி மாலை கையில் தனராக பல்லில் பரசவேறி நாக்கில் நட்சத்திரம் காதில் குண்டல மயில் தோகை போல் கண்ணிமை மயில் விழிப்போல் கண்பிழி ஏர் வெற்றி எதிர் ரொம்ப சிறுசில் பிரம்மடித்தால் வடம் இப்படி வர்ணிக்க முடியாத அழகு உள்ளவர். ஆமா மாலையிட்ட மணவாளர். ஆமாமா ஆத்து மணல என்னலாம் அடுத்தது அவன் வச்சுக்கிற பொம்பளைங்களே கூத்தாக்கலாம் கணக்குல எண்ணவும் முடியாது. அப்பேற்பட்டாளா ஏரி ஒரு ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து இழுத்து தள்ளி விட்டுறோம். இன்னொரு இந்த ஏரியாவில் எதனா ஒரு பொம்பளை மேல கை வச்சுட்டா எங்க இருக்கிறான் அந்த காரணம்? நான் போற பக்கமெல்லாம் ஏதோ பொண்ணுங்கள அளவிட்டுக்கிட்டு தெரியல நம்ம உண்மையா சொல்றவா
அதாவது ஆத்து மணல என்னன்னா அர்ஜுன கூத்திய வண்ணம் கூடாதுன்னு நாம தான் சொல்லிட்டோம். எந்த புக்கிலையும் அர்ஜுன கூத்தியான எல்லாம் எழுதல. என் புருஷன் எங்க போய் யாரு பார்த்தாலும் வீட்டுக்கு கூட்டு வந்து தன் மனைவிய தாலி கட்டி தான் வச்சிருப்பாரு தவிர கண்ட இடத்துல விட்டுட்டு வர ஆளு என் புருஷன் கிடையாது. பொண்டாட்டி கட்டினாலும் தாலி கட்டி தான் ஐயா அப்பனா இவன் அங்கங்க விட்டுட்டு வந்துறான்னு சுருக்கமா சொல்றேன். ஆமா ஆமா என்னமா எழுதணும் ஏட்டு கெடுத்தானா படிச்சேன் பாட்டு கட்டானு நீங்க பண்ற வேலை தான் அப்படி. என் பரிசு கூத்தி வச்சுக்கிறான் நீங்க வச்சுக்கிறது இப்படி மாதிரி சொல்லிட்டு நீ எல்லாம் அவங்க நம்பர் கேட்டாங்க. ஒரு நாள் 500 ரூபாய் கொடுத்துட்டு போனா அப்புறம் தான் அந்த நம்பர் காலி பண்ணிட்டு விட்டுட்டான். இது பெரிய தப்பா போச்சு உனக்கு. உன்னால நம்பருக்கு பஞ்சாயத்து தலைவர் நம்பர் நிக்க வச்சதே உன்ன தப்பு. ஏன் என்ன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு 2 ஓட்டுல விட்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். என்ன சின்னத்துல நிறைய பேரும் விடுங்கப்பா சுடுகாட்டுக்கு அப்பப்பா போவாதீங்க. சரி 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 இந்த கதை வேற. அதனால நடத்தணும். என்னை மாலையிட்ட பிறகு பாஞ்சால தேசத்தில் என்னை வளைக்காது வில்வழித்திருந்த வஞ்சியால மாலையிட்ட சுயவர வில்வழித்திருந்த திரௌபதி அடிங்களையும் மாலை விட்டு 5 பேத்துக்கு பொண்டாட்டியான 5 பேத்துக்கு பொண்டாட்டி. ஏன் டைவர்ஸ் பண்ணிக்கிறது? இல்ல 5 பேர் அவங்க கம்முனு இருப்பாங்க. ஒரே டைம் வந்தா அவங்க பொழந்தது வெற பொழந்தாட்டி என்னமோ நீ சட்டம் தான் சரி 5 பேரும் பார்க்கலாம் 50 பேரும் சரி விடு அதை கேட்டு விடு. அதாவது காரணம் இல்லாத 5 பேர்த்து கல்யாணம் பண்ண முடியாது. காரணம் இல்லாத கல்யாணம் செய்ய முடியாது. அதாவது முன் ஜென்மத்தின் தவம். ஜென்மத்துல தவம். ஆமா ஆமா வித விதைச்சவன் பயத்து கதரா இருக்குதான் அதுதான் ஆகணும். ஆமா. அதனால வேதக வேத சொல் பிரகாரம் முன் ஜென்மத்துல யாராக பிறந்த நீ இப்ப எதுக்கு பிறந்திருக்கிற நீ என்ன அதுக்கு முன் ஜென்மத்துல ஏன் தவம் இருந்த அன்னைக்கு என்ன நடந்ததெல்லாம் சொல்லி என்னுடைய மனை மேடையில 5 பேத்துக்கு நான் மனைவியானி 5 பேத்துக்கு மனைவியாகி இந்திரபஸ்தல 23 வருஷமா நாங்க சுகமாக வாழ்ந்து என் மன்னவர் காசாத்திர போற வழியில நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜனுடைய மகளாகிய குளிபி என்ற நாகக்கண்ணியை எனக்கு அப்புறம் 2வது வாரமா திருமணம் செய்தார். அதன் பிறகு மணலூர் பட்ட மதுரமா நகரத்தில் மணலூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சித்திர வாகன பாண்டியனுக்கு மகளாக விளங்கக்கூடிய சித்திராங்கதையை மாலையிட்டார். இதோட எத்தனை பேரு? 3. ஆமா. அதன் பிறகு வடமதுரா தேசத்தை ஆட்சி செய்த வரக்கூடிய வசதி அவருக்கும் ரோகிணிக்கு பிறந்த சுபத்திரை மாலையிட்டார். சரி இந்த 4 பேர் தான் இந்திரபஸ்தல இருக்கும் போது மாலையிட்டாங்க. ஆமா அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் அள்ளி பவளக்கொடி பல விதமான பேர் எல்லாம் மாலையிட்டு ஆமா சந்தோஷமாக இருந்தோம். சரி சந்தோஷமாக இருந்து பல வந்தகத்தின் பீடனாகிய துரியோதரன் பாண்டவர் பிழைத்தால் பாத்திய ராஜ்யத்தை பெற்று விடுவார்கள் என்ற எண்ணத்தினால் சூழ்ச்சினால் பகடையாடி 12 வருஷம் காட்டுக்கு போன ஓட்டிட்டாங்க மனம். என் மன்னவரோடு நான் மனத்துக்கு போனேன். கல்லே தலையாணி காணகமே பஞ்சு மத்த என்று அந்த இடிக்கிட்டு இடியிலும் பேய்கின்ற மலையிலும் அடிக்கின்ற காட்டில் இடிவிடாமல் 12 வருஷம் முடிச்சோம். 12 ஆண்டு. ஆமா யாரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வருஷம் விளையாட பருவத்தில் மச்சமாநகரத்தில் வாழ்ந்தோம். 13 முடிச்சோம். நாடு கேட்டோம். நாடு கேட்டீங்க. ஆமா முதலாக உலக மகாமணிவரர் தூதுக்கு போய் நாட்டுக்கு கேட்கிறாரு எங்க பாண்டவருக்காக. உலக மகாமணிவரே நீங்க 12 அதாவது உலக மகாமணி எங்க போறார்? எங்க இடத்துல மன்னன் இடத்துல. ஆமா துரியோதனா நீ சொன்ன சொல் பிரகாரம் பாண்டவர்கள் 12 மணி காணகத்தில் ஓராண்டு அஜ்ஞாதவாச கழித்து 12 முடித்து 13 முடித்து 14 ஆண்டு பிறந்து விட்டது பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை கொடு என்று கேட்டார் உலக மகாமுனிவர். ஆமா அதுக்கு என்ன உரித்தார்? என்ன உலக மகாமுனிவரே பணம் சென்ற பாண்டவருக்கு துரியோதன நாடு கொடுக்க தவறிவிட்டான் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இருக்கிற மக்களை யாருமே நினைக்க கூடாது. இடத்துல நாடு பெருவாகதாக இருந்தால் என்னுடைய 11 அக்ரோன சேனையெல்லாம் மாலடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல என் உடன் பிறந்த வீர சியாமணி என் தம்பிமார் என்ன தவிர 99 பேர் இருக்கிறாங்க. ஆமா இந்த துரியோதனை தவிர எத்தனை பேரு? துரியோதன 100. ஆமா துரியோதன தவிர எத்தனை பேர் இருக்காங்க? 99 பேர். ஆமா துரியோதன திச்சோதன தித்துருஸ்தன் துன்முகன் சகன் சமன் விந்தன் அனுவிந்தன் திருவாகர சுபாக துஸ்பத்தரிசன் விஷயந்தன் சித்தராஜோதி துஷ்கர்மன் மன்சதி விகரன் சலசந்தி சுரோசனன் சித்திரன் சித்திரசோன் சாத சித்திரன் சாரசன் சொல்லக்கூடிய கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க என் தமிழ்மார்கள். அவங்களோடு கடும் போர் புரிய வேணும். பானம் எடுக்க தெரியாத கோழைகளுக்கும் போர் புரிய தெரியாத ஒரு அப்பாவிக்கு நான் நாடு கொடுப்பதாக சொல்லிட்டாரு. அதன் பிறகு புளியேந்திர தூதுக்கு போனான். அவனுக்கு அதே சரிதான். 3ஆம் பிரியாக யார் போனா? யாரு? கொலாலக்காரரா? கையாத
அடியும் மற்றொரு அடி எங்க வைக்கணும்னு கேக்குற போது என் தலைமையில வச்சு அளந்துக்கான்னு சொன்னாராம். எடுத்து வச்சு அளந்தா பூமி கடியில போய் சேர்ந்தார் பாதாளம். 3 அடி அளந்து டக்குறாரு. அந்த ஆளு தான் தூக்கி போனாரு. அப்படி ஒண்ணும் அந்த ஆளு அப்படி தெரியலையே. பேர்படாலு ஏரி ஊர்ல யாரும் இருக்கிறாங்க, நெருப்புல இருக்கிறாங்க. எது அளந்தது? அப்படி கால வச்சதும் உள்ள போய் பூந்துக்குச்சுங்கிறிய தலைமையில கால வச்சதும். ஆமா, மண்ணோட அதனுடைய பேரம்மன் தலைமையிலதான் கால் வச்சது. இரனுடைய மகன் பிரகல்நாதன். ஆமா, இரனுடைய மகனா? இரனுடைய மகாரு யாரு? இரனுடைய மகாரு எனக்கு என்ன தெரியும்? சோத்தத்தை எனக்கு பிரகல்நாதன் தான். பிரகல்நாதனுடைய பேரனா கர்வத்தினால தேவலோகத்தை ஆட்சி செய்வன்ற நோக்கத்தோடு, அதாவது அஸ்வமாதையாக செய்யறாரு. அஸ்வம் என்றால் குதிரை. ஆமா, அந்த குதிரையை வெட்டி யாகத்துல போட்டு தேவர்களை வைக்கும்படியாக 100 அஸ்வமத யாகம் செய்தால் இந்திர பதவி அடையலாம் என்ற நோக்கத்தோடு மாபிள சக்கரவர்த்தி ஆமா யாகம் செய்யறாரு. யாகம் செய்யற பிரகல்நாதனுடைய பேரை யாகம் செய்யறாரு. அப்படி யாகம் செய்யறதுக்காக இத தடுக்கணும். ஒரு அஸ்திரம் வந்து ஒரு அரைக்கம் வந்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடாது. ஆமா, அவன் ஆட்சி செஞ்சாகும் தர்மத்தை வாழ்வதே சூது கவும் தர்மம் மறுபடியும் தர்மம் அழிஞ்சு போயிடும். அதரமா நாட்டுல தலை விரித்தாடும். அதனால இந்த மாவிலி சக்கரவர்த்தி கர்வத்தை அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்க போய் யாரு அந்த மதம் கொண்ட மாபலி திடம் கொண்டு அடித்திடம் மண் ஒன்றாடிதான் கேட்டவர் இந்த மாய பிரபஞ்ச தன்னையே காத்தவர். அவர் பேர் தெரியல உனக்கு? இல்லையா? அந்த ஆளு பேர் தெரிஞ்சது நான் ஏதாவது சின்ன காட்சி போடுறேன். யாருன்னு தெரியல, டவுட்டா இருக்குது. அந்த மாமரிகிரி சாந்திட அமை ஊரு நிலை தாங்கிட மாய பெண் மோகினியானவர் ஈசன் மயல் கொண்ட மலலை கொண்டவர். எப்பயும் யாருன்னு தெரியலையே. யாருன்னு தெரியல. அந்த கருமாவில் மதநாதர் வரமே ஒரு கருமாமுக காண சதுர்முக காட்சிய அவரை காண்பதற்கு வெகுமாட்சிய. உனக்கு தெரியுமா அந்த ஆளு? உனக்கும் தெரியலங்கிற அப்படியே. அந்த புடமேசை படமீதில் விடமே கொல் படமீதில் நடுமாடி நடுத்திட்ட நாரணன் கருங்கடல் போய் படுத்திட்ட பூரணன். ஊருக்கும் தெரியலையாமா யாருன்னு? அந்த கோகுலமே பிரவாதினி கோபியர் உருவாதினி கோதையால் யசோத புத்திரா கோதண்ட ராமனே மித்திரா. மத்தால்கார உங்களுக்கு தெரியுதா? உருக்கும் தெரியலையாமா யாருன்னு? தெரியலையே. கண்டுபிடிக்கல யாருன்னு. கோவானந்தன் கொள்ளை குலநோசையால் துள்ளை குன்றின் மேல் கோல் ஒன்றி நின்றவன் கோர் அரைக்கும் பால் உன்றவன். அப்பயும் தெரியல. அதான் டவுட்டா தான் இருக்குது. அந்த ஆளா இருந்தாலும் டவுட்டா இருக்குது. இந்த தரணையில் ஒரு பெற்று இரணையில் முடியட்டு நரசிம்மமாய் வந்த மூர்த்தி பக்த பிறகு நாதனுக்கு உபநேர்த்தி. இப்பயும் தெரியல. கொஞ்சம் தெரியுது, டவுட் தான். யாருன்னு தெரியல. அந்த யாதவ குலம் இல்லைங்க மாதவனாய் வந்து உதித்த பூதல்லும் புகழும் மன்னனே அந்த சாயவல்லல் துறை மகன் அந்த கோபன் தன்மனையில் தான் வளர்ந்த மாய கண்ணனே. கொஞ்சம் தெரியுது. அந்த பாதகி பூதகி பால் குடித்தார் அந்த பாம்பினை மேல் பள்ளி கொண்டு படுத்தார் நடித்தார். தெரியுது. அதான் ஒரு கொஞ்சம் தெரியுது. அந்த கண்ணன் கார்மேக வண்ணன் கமல கண்ணன் சங்கு சக்கரை ஜானகி மணவாளன் 10 அவதாரம் கொண்ட பரந்தாம கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன். ஹரிஓம் நமோ நாராயணன் பிரவாசி தேவன் மூலாதரன் பிரமஸ்திருவன். ஆமா, 1008 224 பவுன் 8 திக்கு 16 கோணங்களில் திருமூர்த்திலே ஒருவராகிய ஸ்ரீமந்த நாராயணன் தூதிக்கு போய் பாண்டவருக்கு நாடு கொடு கேக்குறார். ஆமா, அவர் கொடுக்க தவிர துரியோதனா உன் மூதாதிகள் யாயோதிட நகுட்சகுண்ட ஆயாதி சர்வபூன் செய்யினர் அரபணம் தர்மதேவ சாட்சி மயால் நாட்டில் ஆண்டவன் நீதான். நாளை வருவதை எத்தனை முறை எடுத்துருத்தாலும் நீ நம்ப போறதுல தகினி வார்த்தை தான் கேட்க போறதும் இல்ல. ஆமா, அதனால நாளை முதலாக இந்த குருசத்திரத்தல் பாரத ஒரு துவக்கமாகிறது. அந்த மிக மூலவள சனைகளை குருசத்திரத்தல் தயாராக வைத்துக் கொண்டு குருசத்திர பிழத்திலே 18 நாளா யுத்தம் நடந்தது. அத்தனை பேரு துரியோதனாதிகள் மடிந்தார்கள். 18 அக்ரோண சேனையால் மடிந்தது. ஆமா, சரி, அத்தனை பேரும் மடிஞ்சு இந்த நாட்டை 36 வருஷமா என் மன்னவர் தர்மராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க.
செய்யதிரு உபயாச செய்யும் யாகம் தன்னில் வில்லுடன் வந்து உதித்த மாது எதிரு வாத்திவன மாலையிட்டு துரியன் செய்த வஞ்சகத்தால் வனவாசம் தான் கழித்து பயிரவ கொடியோனை பாரத போர்தனை தான் மடித்து இந்த பாவையால் எண்ணப்படி சபதமும் தான் முடித்து இந்த பாரெல்லாம் பட்டம் கட்டி ஆள்கின்ற மன்னவர் தர்மராசார் என்று அழைத்திருக்கிறார். போய் பார்க்கணும். சரியா? பன்னீரால் கழுவிப்பட்ட ஆடையால் தொடித்து பலவிதமான மலர்களை கொட்டி இருகரை குப்பி சிலர்ந்தான் வணங்குகிறேன். இவ்வுலகிலே சீறு சிறப்போடு வாழ்ந்திருப்பா என்று வாழ்த்துகிறேன் அம்மா. தேவி, எதற்காக அவனை இழைத்தேன் தெரியுமா? இதோ நான் அமரக்கூடிய சுமாதனத்தை அலங்கரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய அரமனை சுற்றி 4 பேரும் என் தமையமா 4 பேரும் காவல் புரிய வேண்டும். அதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறேன். அப்படிங்களா? அதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளை செய்கின்றேன் சாமி. தர்மராஜா, தம்பிமார் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களை அழைச்சு இன்னைக்கு அறிவுரை சொல்லணும் இருக்கும் சமயத்துல ஸ்ரீமந்த நாராயணன் சபைக்கு வரார். அவரால் மற்ற விஷயம் என்ன?